ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் வேறு யாரும் அல்ல, நம் கூட சதா காலமும் இருப்பதற்காக அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவாகிய இம்மானுவேல். இன்னும் சொல்லப்போனால் இந்த இயேசு கிறிஸ்து எதற்காக அனுப்பப்பட்டார்? சிலுவையை அழைக்கப்படுவதற்காக அனுப்பப்பட்டார். 33 வருஷம் இருந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அழைத்து உயிர் நீத்து உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு ஏறினார். அவர் நமது பாவங்களை மன்னிப்பதற்காக மட்டும் வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. சிலுவையிலே பாவங்களை ரத்தம் சிந்தி பாவங்களை மன்னிப்பதற்காக வந்தவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரே, இந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்? நம் கூட சதாகாலமும் இருப்பதற்காக அனுப்பப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார், நம்மை பலப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார், நம்மை வழி நடத்துவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார், நம் கூடவே இருப்பதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார். எனவேதான் யோவான் 16:7 வாசிகள். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரான். இந்த தேற்றரவாளன் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். அதுதான் யோவான் 14:14 படியுங்கள். யோவான் 14:14, என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தருவார். ஏன் வேறொரு தேற்றரவாளன் என்று சொல்லுகிறார்? இது சொல்றது யாரு? இயேசு கிறிஸ்து சொல்கிறார். வேறொரு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு தேற்றரவாளன், நான் உங்களை தேற்றினேன். இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் லாசர் குடும்பத்தில் ஒரு மார்த்தாள் மரியாள் குடும்பத்தில் ஒரு மரணம் ஏற்பட்ட பொழுது அந்த குடும்பத்தின் மக்களோடு இருந்து நான் அவர்களை தேற்றினேன், அற்புதங்களை செய்தேன், அதிசயங்களை செய்தேன், உங்களை தேற்றினேன். ஆனால் இப்ப நான் பரலோகத்துக்கு போயிட்டு இருக்கேன். ஆனால் வேறொரு தேற்றரவாளன், அனதர் கான்செப்ட், இன்னும் ஆங்கில திருமுறையை சொல்ல போனால் அனதர் ஹெல்பர், நமக்கு உதவி செய்வதற்காக வேறொரு தேற்றரவாளன். அவர் தான் யாரு? பரிசுத்த ஆவியானவர். முதல் தேற்றரவாளன் இயேசு கிறிஸ்து, உலகத்தில் இருந்து நம்மை தேற்றினார், அந்த பரலோகத்துக்கு போய்விட்டார். வேறொரு தேற்றரவாளன் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவராகிய வேறொரு தேற்றரவாளன் நம்மை தேற்றுவதற்காக, வழி நடத்துவதற்காக, நாம் எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் நாம் கூட வருவதற்காக, நம் கூடவே இம்மானுவேலாக இருந்து வழி நடத்துவதற்காக அனுப்பப்பட்டவர் தான் வேறொரு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர். இன்னும் இந்த பரிசுத்த ஆவியானவருக்கும் இயேசு கிறிஸ்துக்கு என்ன ஒரு வித்தியாசம் என்று சொன்னால், மனிதனாக பிறந்த இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துலதான் இருந்தார். கத்திரகேமதான் நாசரேத்தான் இருந்தார். கலிலேயா கடற்கரையில இருப்பா அங்க மட்டும்தான் இருந்தார், வேறு இடத்துக்கு போக முடியாது. காரணம் என்ன? அவர் ஒரு மனிதன். ஒரு மனிதன் ஒரு இடத்துல தான் ஒரு சமயத்தில் இருக்கிறார். ஆனால் அவர் இயேசு கிறிஸ்து மனிதனாக இருந்த போது ஒரு இடத்தில் தான் இருந்தார். He was bound by time and space. ஒரு குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட இடத்துல தான் ஒரு மனிதன் இருக்க முடியும். அப்படிதான் இயேசு இருந்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அமெரிக்காவில் இருக்கிறார், இஸ்ரேல் சர்ச்சில் இருக்கிறார், ஈஸ்டேட் சர்ச்சில் இருக்கிறார், ராம்நாத் சர்ச்சில் இருக்கிறார், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சர்ச்சில் இருக்கிறார். உலகில் எங்கெல்லாம் இருக்கிறோமோ எல்லா இடத்திலும் இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டுமானால், இம்மானுவேலாக நமது உள்ளத்திலே இருக்க வேண்டுமானால், மனிதனாக இருந்தால் ஒரே சமயத்தில் எல்லா இடத்திலும் அவர் வியாபித்து இருக்க முடியாது. எனவே இயேசு கிறிஸ்துவாகிய மூன்றாவது ஆதிபத்துவமான பரிசுத்த ஆவியானவர் ஆவியின் ரூபத்திலே நம்மோடு இருக்கிறார். ஏன் உள்ளத்திலே இருக்கிறார்? இங்கு அமர்ந்திருக்கிற எல்லோருடைய உள்ளத்திலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு வாசம் பண்ணுகிறார். எனவேதான் இந்த இயேசு பரிசுத்த ஆவியானவர் என்பது வேறு யாரும் அல்ல, nothing but Jesus Christ who indwells in us. நமக்குள்ளாக வாசம் செய்கின்ற பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து கூட. எனவே இயேசு கிறிஸ்து ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல தான் இருக்க முடிந்தது. ஆனால் பரிசுத்த ஆவியானவராகிய இந்த கிறிஸ்து எல்லோருடைய உள்ளத்திலும் எல்லா இடத்திலும் ஒரே சமயத்தில் எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்க வேண்டுமானால் அவர் ஆவியின் ரூபத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காக தான் வேறொரு தேற்றரவாளனாக எல்லோரையும் தேடிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த நாட்களில் ஒரு குறிப்பிட்ட மனிதன் மட்டும்தான் ஒரு சமயத்தில் தேற்ற முடிந்தது.
ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் மட்டும்தான் போய் ஒரு சமயத்திலே அவர்களை ஆற்ற முடிந்தது கேட்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எல்லோருடைய குடும்பத்தையும் ஒரே சமயத்திலே கேட்க வேண்டுமானால் ஆவியின் ரூபமாக இருந்தாருடைய அதை செய்ய முடியாத காரணத்தினால்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் போவேனே ஆகி இன்னொரு வேறொரு தேச்சரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன். நீங்க ஏன் கலந்துறீங்க? நான் உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு போய்விட்டால் உங்களை ஆறுதல் படுத்துவதற்கும் தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்று நீங்கள் கலங்க வேண்டாம். நான் போயிட்டேன்னா இன்னொரு தேச்சரவாளன் வருவார், அவர் கூடவே இருப்பார் என்று சொல்லி அனுப்பப்பட்டவர் தான் இந்த பரிசுத்த